என்னதான் வேலை செய்தாலும் நம் மனதில் இருக்கிற சில தடைகள் வேலையில் உயர்வதை தடுத்து கொண்டே இருக்கும். நான் எப்படியாவது என்னை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற நினைப்பு. யாரிடம் நிரூபிக்க வேண்டும்? கிட்டத்தட்ட அனைவரும் முதலாளி எதை சரி என்று நினைக்கிறாரோ அதை தான் செய்து கொண்டிருப்பார்கள். என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை. மற்றவர்கள் எல்லோரும் உண்மையில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம் யாருக்கும் தெரியாது. இவைகள் எல்லாம் நம் மனதில் இருக்கும் கதைகளே. அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டால் என்று தயக்கம். அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டால் நோக்கத்தை தொடர்ந்தே ஆற்றல் வெளிப்படும். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். அது நடக்காமல் போய்விட்டால் என்று தயக்கம். அது நடந்துவிட்டால் அதை போலத்தான் நடக்காமல் இருப்பதும். அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு போய்கொண்டே இருங்கள். மற்றவர்களை வருத்தப்பட வைத்து விடுவேனோ என்ற கவலை. மற்றவர்கள் உணர்வதற்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீர்கள். உங்களுக்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்து விடுங்கள், அல்லது பிறகு வருத்தப்படுங்கள். நான் அப்பொழுதே மாறி இருக்க வேண்டும். இப்பொழுது ரொம்ப தாமதமாகிவிட்டது. என்னுடைய அனுபவத்திலிருந்து கூறுகிறேன். அப்படி அல்ல. மாறுவது சரியாக தோன்றினால் இன்றே செய்யுங்கள். யோசிப்பதற்கு எனக்கு நேரம் வேண்டும். ஒளிந்து கொள்வதற்காக யோசிக்காதீர்கள். எவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இவை எல்லாமே நாமே நினைத்துக் கொள்ளும் மனத்தடைகள். ஆகவே அவற்றை பற்றி அலட்டிக் கொள்ளாதிருங்கள். நடக்கிற காரியத்தை பாருங்கள் என்று சாவன் கபூர் கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.